ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பாபாவோட மத்தியான் ஆர்த்தியோட அர்த்தங்களை நம்ம தொடர்ந்து பல எபிசோடா பார்த்துன்னு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற 5வது பாடலோட அந்த ஸ்லோகம் மாதிரி முழுக்க வரும். முதல்ல அந்த பாடல் என்ன அப்படின்றத நம்ம கேட்டுட்டு அதற்கு பிறகு அதோட அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். कालीनुढाङ्गन वन्दीन चरण दोल्यानि पाहिन रूपा तुझे प्रेमे अलिङ्गिन आनन्दे पूजिन भावे वालिन मने नमा त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभाव करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायति समर्पयामि अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे. இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, காலீன் லோடாங்கன வந்தீன சரண அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்போ சரண் அப்படின்னா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னேன், ஃபீட் பாதம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல அந்த 2 வார்த்தைகளோட அர்த்தம் பார்த்துட்டு முதல்ல 2 வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ சரண் அப்படின்னா பாதுகை, வந்தீன அப்படின்னா அந்த பாதுகையை வணங்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஏற்கனவே நான் சொன்னேன் வந்தன அப்படின்னா அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னேன். நம்ம பிரார்த்தனை பண்றது, மரியாதையா அவ்வளோ சாஷ்டாங்கமா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் அர்த்தம். இப்போ வந்தீன அப்படின்னா டு வர்ஷிப், நம்ம பிரார்த்தனை பண்றது. அப்போ பாதுகைய வணங்குறது, அதுதான் வந்தீன சரண. இப்போ முதல் 2 வார்த்தை எடுத்து அதோட அர்த்தம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். காலீன் லோடாங்கன அப்படின்னா, காலீன் அப்படின்னா பண்ணுவேன், ஐ வில் அப்படின்னு நம்ம சொல்ல, நிச்சயமா நான் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ லோடாங்கன அப்படின்னா அந்த பாதுகை அப்படியே நான் கட்டி அணைச்சு அதுலயே உருண்டு பிறண்டு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்ல. எதற்காக அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ரத்தையா அந்த அளவுக்கு அன்போட நம்ம பண்றோம் இல்லையா, அதுதான் அந்த லோடாங்கன அப்படின்னு சொல்லி டு ரோல் ஓவர், அந்த பாதுகையை அப்படி இறுக்கி பிடிச்சு நான் பிரார்த்தனை பண்ணுவேன் அப்படிங்கிறதா அந்த முழு வரியோட அர்த்தம். இப்போ அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, டோல்யானி பாஹின ரூப துஜே அப்படின்னு வருது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, டோல்யானி அப்படின்னா நம்ம கண்களால அப்படின்னு அர்த்தம். பாஹின அப்படின்னா பார்க்கறது, நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம பார்க்கறது தான் பாஹின அப்படின்னு சொல்லுவாங்க. ரூப அந்த நம்ம ரூபம் நம்ம சொல்லுவோம். ரூபம்னா என்ன, அந்த ஃபார்ம், அவருடைய அழகு. இப்போ துஜே அப்படின்னா இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், உங்களோட அப்படின்னு சொல்றது. அப்போ டோல்யானி பாஹின ரூப துஜே, என்னோட கண்களால உங்களுடைய அழகான ரூபத்தை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த முதல் 2 வரிகள் மொத்தம் அர்த்தம் என்ன, என்னுடைய கண்களால உங்களுடைய அழகான ரூபத்தை நான் பார்க்கிறேன், பார்த்து உங்களோட பாதத்தை நான் எப்படி வணங்குவேன் அப்படின்னா அதை கட்டி அணைச்சு அவ்வளோ பக்தியோட, அவ்வளோ ரெஸ்பெக்ட், வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பக்தியோட அந்த பாதத்தை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்த வரி, பிரேமே ஆலங்கின ஆனந்த பூஜினா அப்படின்னு சொல்றாரு. பிரேமே அப்படின்னா அன்போட, அவ்வளோ அன்பு அப்படின்னு சொல்லதான் பிரேம அப்படின்னு சொல்லுவோம். ஆலங்கினா அப்படின்னா கட்டிக்கிறது, எம்ப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டி அணைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனந்தே அப்படின்னா ஆனந்தமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. பூஜினா பூஜை பண்றது அப்படின்னு அர்த்தம். பாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவ அப்படின்னா அந்த நம்மளுக்கு இருக்கிற அந்த உணர்வுகள், இந்த ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அதாவது இந்த இடத்துல மொத்தமா நீங்க ஒரு வார்த்தையோட பாக்குறதோட நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகா இருக்கும். நான் சேர்த்து சொல்லும் பொழுது உங்களுக்கு முழுக்க அதோட அர்த்தம் புரியும். பிரேமே அலங்கின ஆனந்த பூஜின பாவே ஓ வாளின மனேனமா. அப்போ ஓ வாளின அப்படின்னு சொல்றது என்னன்னா, நான் ஆரத்தி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்ப நம்ம இந்த சாமரம் எடுத்து இப்படி ஆரத்தி காமிப்போம் இல்லையா, அப்போ ஒரு தட்டு எடுத்து ஆரத்தி காமிக்கிறது, பொதுவாக நான் ஆரத்தி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மனே அப்படின்னா சொல்றது, நாமா இது யாரு சொல்றா அப்படின்னா நாமதேவர், அதுதான் நாமா அப்படின்னு சொல்றார். நாமதேவர், துகாராம், ஜனாபாய், ஞானேஸ்வர் மகாராஜ், இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்துக்கள், தே ஆர் செயின்ஸ்.
பாண்டுரங்கன் மேல பல பல அபங்கங்கள் எழுதின ஒரு மகான்கள் தான், சந்துக்கள் தான் இந்த நாமதேவர், துக்காராம், ஜனாபாய் இவங்க எல்லாம். அப்போ இதுல நாமதேவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆரத்தி செய்கிறேன், பண்டரிநாதனும் பாபாவும் வேறு இல்லை அப்படின்றதுனால பாபாவோட ஆர்த்தியில இந்த பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அப்போ இந்த 2 வரிகளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்போட அவ்வளோ ஆசையோட நான் உங்களை அப்படியே அரவணைச்சு அவ்வளோ தூய்மையான அந்த பக்தி பாவத்தோட நான் உங்களுக்கு ஆரத்தி செய்கிறேன் அப்படின்னு நாமதேவர் சொல்றார். அதே தான் நம்ம இந்த பாடல் பாடும் பொழுதும் பாபா கிட்ட அந்த ஸ்ரத்தையோட நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பாடல் இதோட முடியறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ அப்படின்னு சொல்றாங்க. என்ன துவமேவ அப்படின்னா, யூ ஆர் மை, நீ என்னோட அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. யாரு? மாதா அப்படின்னா அம்மா. ச அப்படின்னா நம்ம சொல்ற இண்டீட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிச்சயமாக, கண்டிப்பாக, அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், அதுதான் அந்த ச அப்படின்றதற்கு அர்த்தம். அப்போ நீ என்னோட அம்மா தான், பிதா துவமேவ, நீ என்னோட அப்பா தான், துவமேவ பந்துஷ்ச அப்படின்னா நீ என்னோட பந்து, துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, துவமேவ பந்துஷ்ச சகா துவமேவ அப்படின்னு சொல்றார். நீதான் என்னோட அண்ணா, தம்பி, நீதான் என்னோட சகா, சகானா என்னுடைய நண்பன் நீதான், சகா துவமேவ. ஸோ இந்த நெக்ஸ்ட் இதுல முதல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் கொண்டு வரார். அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரி, நண்பன் எல்லாமே பாபா நீங்க தான் அப்படின்னு சொல்றார். அடுத்தது துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ, துவமேவ சர்வம் மம தேவ தேவ. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார்? துவமேவ, நீங்கள், வித்யா அப்படின்னா என்ன? நம்ம வித்யா அதாவது நாலேஜ், படிக்கிறது சொல்லுவோம் இல்லையா, லேர்னிங், நாலேஜ், ஞானம், இதுதான் புத்தி, இதெல்லாம் சொல்றோம், இதெல்லாம் வித்யா அப்படின்னு சொல்றார். திரவிணம், திரவிணம் அப்படின்னா வெல்த்ன்னு சொல்றோம் பாருங்க, அந்த திரவிணம் அப்படின்னா வெல்த், அந்த சொத்து, இது எல்லாமே நீங்கள் தான். துவமேவ அதாவது திரவிணம் துவமேவ, நீங்க தான் எங்களோட சொத்து. துவமேவ சர்வம் மம தேவ தேவ, துவமேவ நீங்கள், சர்வம்னா எல்லாம், யாரு? மம என்னோட, தேவ தேவ கடவுள், கடவுள் எல்லாம், காடு, காடஸ் எல்லாமே நீங்க தான். அப்போ என்ன, இந்த 2 லைன்ல என்ன சொல்றா அப்படின்னா, பாபா தான் நம்மளுடைய அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரி, நண்பன், எல்லா உறவும் பாபா தான். அதுதான் அடிக்கடி நான் சொல்வேன், எல்லா மனிதனுக்குள்ளேயும் நம்ம சாய் இருக்கார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா, நம்மளுக்கு எந்த இடத்துலையும் தப்பா பேசணும், தப்பா பழகணும், அவங்களுக்கு தீங்கல் நினைக்கிறோம், இது தோணவே தோணாது. அது மட்டும் இல்லாம பாபா நீங்க தான் என்னோட நாலேஜ், நீங்க தான் என்னோட வித்யா, எல்லாமே என்னுடைய கடவுள் நீங்க தான், என்னோட எல்லா பந்துவும் நீங்க தான் அப்படின்னு சொல்லி, எங்களோட சொத்தே நீங்கள் தான் அப்படின்னு வெளியில மெட்டீரியலிஸ்டிக் வெல்ஃபேரை தேடி போகாம நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்தான சாயி அப்படின்றவரை தினம் தினம் இந்த ஆர்த்தி பாடலை பாடி நாம் வணங்கணும். அதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்றாங்க. இப்ப அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, காயேன வாச்சா மனசேந்திரி ஐர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவாத் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முதல் வரி காயேன அப்படின்னா நம்ம உடம்பால, வித் த பாடி. அடுத்தது வாச்சா அப்படின்னா வாக்கால, வித் ஆர் ஸ்பீச். மனசேந்திரியர்வா அப்படின்னா நம்மளோட மைண்ட் அண்ட் சென்சஸ், புத்தி, அப்புறம் நம்மளோட இந்த சென்சஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, உணர்வுகள், இது எல்லாம் புத்தி. அடுத்தது இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தி தனி, மனம் அதாவது மைண்ட் அப்படிங்கிறது தனி. இப்போ புத்தி அப்படின்னா நம்மளோட புத்திய, இன்டெலெக்ட் அப்படின்றத சொல்றாங்க. அந்த போன வார்த்தையில மனசு சொல்றாங்க, இப்போ புத்திய சொல்றாங்க. அடுத்தது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவான்னு சேர்த்து சொல்றோம் பாருங்க. அது ஆத்மனா, அடுத்தது வா, அதை தனியா நீங்க பிரிச்சுக்கணும். இப்போ ஆத்மனா அப்படின்னா நம்மளோட, நம்ம இன்டென்ஷனலா பண்ணுவோம், நம்ம பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் பண்றோம்ல, நம்மளா பண்றது, அதுக்கு பேர் தான் ஆத்மனா அப்படின்னு சொல்றோம். வா அப்படின்னா ஆர், இது இல்லைன்னா இது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஆப்ஷன், அந்த வா அப்படிங்கிறது ஆர் அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்தது பிரகிருதி ஸ்வபாவாத் அப்படின்னா ஒருத்தர் பண்ண சொல்லி பண்றது, அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா நீ இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்றாங்க பாருங்க, அதுதான் பிரகிருதி ஸ்வபாவாத் அப்படின்னு சொல்றது. இப்போ நான் சொன்னேன் பாவம்னா அந்த உணர்வு. அப்போ இதுல என்ன சொல்றாங்க, அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா மித்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடிய அந்த உணர்வை பிரகிருதி ஸ்வபாவாத் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது என்ன சொல்றாங்க, அதாவது உடம்பால, வாக்கால, மனசால, சரீரத்தால, புத்தியால
எல்லாத்தாலையும் ஈவன் அவர் சென்சஸ், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே எப்படின்னா ஒன்னா நம்மளுக்கா தோணி, இல்லைன்னா அடுத்தவங்க வந்து இது பண்ணுன்னு அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்மளை வந்து கட்டாயப்படுத்தி பண்றது. என்ன? கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்றாங்க. என்னதுன்னா கரோமி, நான் ஏற்கனவே சொன்ன கர் அப்படின்னா பண்றது, கரோமி அப்படின்னா நாம் பண்றது அப்படின்னு அர்த்தம். யத்யத் என்ன வேணாலும், வாட் எவர் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் என்ன வேணாலும். சகலம் அப்படின்னா எல்லாமே. பரஸ்மை பரமாத்மா நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி பரஸ்மைனா த கிரேட்டஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பரஸ்மை நாராயணாயேதி, அந்த நாராயணரை, அந்த விஷ்ணுக்கு சமர்ப்பயாமி, என்னோட பிரார்த்தனையை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். என்னன்னா இது யாரோ சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல நம்மளா பண்ணாலும் பரவாயில்ல, இது எல்லாம் மனசால புத்தியால சரீரத்தால வாக்கால உடம்பால உள்ளத்தால மொத்தம் முழுக்க முழுக்க என்னோட பிரார்த்தனையை நான் அந்த விஷ்ணு பகவானுக்கு எல்லா விதத்திலையும் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. இது எதற்காகனா, சில பேர் எஸ்பெஷலி இந்த டீனேஜ்ல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா சொல்றாங்க அப்படின்றதற்காக பக்தி அப்படின்றது ஒன்று பண்ணணும் அப்படின்னுக்காக நம்ம கட்டாயப்படுத்தி பண்ண வைக்கிறோம். அந்த மாதிரி பிரார்த்தனையும் அந்த பகவான் ஏத்துப்பாராம். அப்படி இருந்தாலும் அந்த பிரார்த்தனை செலுத்தணும், அவ்வளவுதான். நம்மளா இஷ்டப்பட்டும் பண்ணலாம், வேறு யாரா சொன்னாலும் பண்ணா, எப்படி பண்ணாலும் எல்லா விதத்திலையும் அந்த பகவானுக்கு நம்மளுடைய நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம் எல்லாமே நாமாக்களாக வரும். அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம். இப்போ அச்சுத அப்படின்னா எல்லாமே கிருஷ்ண பரமாத்மாவோட பேரு தான். இப்போ இது அச்சுத அப்படின்னா என்ன? அவரோட ரியல் நேச்சர் இருக்கு பாருங்க, உண்மை குணத்திலேருந்து இறங்காதவர், மாறாதவர் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு தான் அச்சுதன் அப்படின்னு பேரு. கேசவன், கேசி அப்படின்ற அந்த அரக்கனை வதம் செய்தவன், அதனால கேசவன் அப்படின்னு பேரு. அடுத்தது ராமநாராயணம் அப்படின்னா ராமரும் நாராயணரும் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணதாமோதர், அதாவது இந்த கிருஷ்ணதாமோதரம்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது அம்மா வந்து அந்த எப்படி கட்டி வச்சா கிருஷ்ணர் உரல்ல அப்படின்னா, ஒரு இடுப்புல வந்து ஒரு கயிறை கட்டி வச்சா, அப்போதான் தாமோதரன் அப்படின்ற நாமம் வந்தது இல்லையா? அப்போ கிருஷ்ண தாமோதரம், அந்த கிருஷ்ணனுக்கு அந்த தாமோதரனுக்கு வாசுதேவம், வசுதேவரோடைய பையனால வாசுதேவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஹரிம் அப்படின்னா ஹரி, அக்கடவுள் ஹரி அப்படின்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் அத்தனை பேருக்கும், அது மட்டும் அல்லாம ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே அப்படின்னு சொல்றார். என்னன்னா ஸ்ரீதரம் அப்படின்னா, ஸ்ரீ அப்படின்னா யாரு? மகாலட்சுமி தான் ஸ்ரீ அப்படின்னு சொல்றோம். அந்த மகாலட்சுமியை தாங்கக்கூடியவர் அப்படின்றதுனால ஸ்ரீதரன் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு ஒரு பேர் இருக்கு. அடுத்தது மாதவம். மாதவம்னா யாரு? மறுபடியும் அந்த மகாலட்சுமியோடைய கணவரான அந்த விஷ்ணு, அதனால மாதவன் அப்படின்னு ஒரு பேர். கோபிகா வல்லபம், எல்லாருக்கும் தெரியும், எல்லா கோபிகைகள் எந்த நேரத்திலையும் எப்ப பாரு கிருஷ்ணரை சுத்தி சுத்தி வருவா, அதனால அவருக்கு கோபிகா வல்லபம் அப்படின்னு ஒரு பேரு. ஜானகி நாயகம் அப்படின்னா என்ன? ஜானகினா யாரு? சீதாதேவி, சீதாதேவியோட கணவர் அப்படின்றதுனால ஜானகி நாயகம் அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரம், சந்திரன் அப்படின்னா மூன், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த மூன் மாதிரி, அந்த சந்திரன் மாதிரி அழகா இருக்கக்கூடிய ராமர், அதனால ராமச்சந்திரன் அப்படின்னு அவருக்கு ஒரு நாமம். பஜே அப்படின்னா நான் பிரார்த்தனை பண்றேன், வர்ஷிப் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல என்ன? அத்தனை பேரும், அதாவது முதல்ல ஆரம்பிக்கிறது அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. அத்தனை விஷ்ணுவோட எல்லா அம்சத்திலையும், எந்தெல்லாம் ரூபத்துல கிருஷ்ண பரமாத்மா இருக்காரோ, விஷ்ணு இருக்காரோ, அத்தனை பேரையும் நான் வணங்குகிறேன் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துல நம்ம சொல்றோம். அடுத்தது ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரத்துக்கு அத்தனை ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா ராமநாமத்தையும் கிருஷ்ணருடைய நாமத்தையும் சேர்ந்து சொல்றதுனால இந்த ஸ்லோகத்தை 3 முறை நம்ம ஷிரடி சன்ஸ்தான்ல அந்த ஆர்த்தியில வரும். அதனால இதுவும் 3 முறை நான் பாடியிருப்பேன். இப்போ இந்த மகா மந்திரத்தை நீங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். இந்த மகா மந்திரம் சொல்ல சொல்ல நம்மளுக்கு பலன் கிடைச்சுட்டே இருக்கும். இப்போ இதில் எல்லாமே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா,
அந்த ராமரையும் கிருஷ்ணரையும் நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிதான் முழுக்க முழுக்க இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி அடுத்த பாடல், அதாவது மத்தியான ஆர்த்தியில 6வது பாடல் என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.